வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறேன், ஆனால் என்னோட மனசை கட்டுப்படுத்தி படிக்க முடியல. எப்படி படிக்கிறது, எப்படி மனசை கட்டுப்படுத்தி முழு நேரம் படிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முதல்ல போட்டித் தேர்வுக்கு முயற்சிக்கிற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட்டுங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் தான். இந்த தேர்வை எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஒரு நாள் படித்தேன், மறுநாள் போய் எக்ஸாம் எழுதினேன், இந்த செமஸ்டர் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இது ஒன்றும் காலேஜ் எக்ஸாம் கிடையாது. ஏன்னா போட்டித் தேர்வு படிக்கிறேன்றது ஒரு ப்ராசஸ். 6 மாதம் படித்தேன், இந்த 1 இயர்க்குள்ளே நான் வேலை வாங்கணும், இந்த 1 இயர்க்குள்ளே நான் போஸ்டிங் வாங்கணுன்றது தான் நம்மளோட எய்மாக இருக்கணும். அதுக்கு நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் எந்த தேர்வு எழுதினாலும் சரி, அதுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் போகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். காரணம், அங்கே நம்மளை போல் படிக்கிற ஆர்வமுள்ள பல பேர் இருப்பாங்க. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறவங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்மளும் நல்ல மார்க் எடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸில் அன்னைக்கு வகுப்பை உட்காந்து கவனிச்சோம்னா அந்த நாள் நமக்கு நல்லதாக இருக்கும். எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் இருக்கும். இல்லை என்னால் கிளாஸ் போக முடியாது, கோச்சிங் சென்டர் போக எனக்கு வசதி இல்லைன்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம தொடர்ந்து படிக்கிறது நல்லதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். முடிஞ்சால் ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி டெய்லி வீட்டிலேருந்து படிங்க. அது மட்டும் இல்லை, நான் வீட்டிலேருந்தே தான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரூமை ஒதுக்கிக்காங்க. குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு செலவு பண்ணணும். அந்த நேரத்தில் வேறு எதை பற்றியும் உங்கள் எண்ணம் திசை மாறக்கூடாது. தொடர்ந்து படிப்பு மட்டும்தான். இந்த வருடம் போஸ்டிங் வாங்கணும்னு நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை உறுதி. இல்லை நான் வீட்டிலேருந்தே படிக்கிறேன், என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியலைன்னு நினைக்கிறவங்க தினமும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு படிங்க. தினமும் நான் படிக்க போகிறத ஒரு அறையில் எழுதி ஒட்டுங்க. என்னென்ன படிக்க போகிறேன்னு எழுதி ஒட்டினீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கும்போது படிக்கணும்னு தோணும். அதை எழுதுனதை ஒவ்வொரு நாளும் படித்து முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை நீங்களே சுயமதிப்பு பண்ணுங்க. இன்றைக்கி நான் இந்த தமிழ் படிச்சிட்டேன், இன்றைக்கி நான் வரலாறு படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி ஓகே நான் படித்து முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சுயமதிப்பு பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருடம் தேர்வு வரும்னு நமக்கு தெரியும். அதனால் தேர்வு வரதுக்கு முன்பிருந்தே நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம தேர்வு வரும்போது படித்ததை திரும்பி படித்து நமக்கு ஈஸியாக கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால் இப்படிருந்தே படிக்கிறது தான் நமக்கு நல்லது. உங்களுக்கு படிக்கிறது தவிர வேறு ஏதோ ஒரு செயலில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுலேயும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதில் அதிக நேரம் போகாமல் படிக்கிறதுல கவனம் செலுத்துறது தான் உங்களோட எண்ணமாக இருக்கணும். அப்போ தான் வெற்றி உங்களோட வசமாக இருக்கும். இல்லை நான் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறேன், எனக்கு டைமெல்லாம் இருக்குது, ஆனால் தினசரி நேரத்தை வீணடிக்கிறேன், எனக்கு தெரியாமையே என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் அடுத்த நாள் மறுபடியும் விடிஞ்சிருது, இன்றைக்கும் நேரத்தை வீணடிக்கிறேன், மறுநாளும் தொடர்ந்து வீணடிக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? முடிஞ்சால் படிங்க. ஆனால் ஒரு நாள் நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறேன்னா அது தெரிஞ்சே செய்கிற தவறுங்க. அதை ஒரு நாளும் உங்களை மன்னிக்க முடியாது. ஏன்னா இளம காலத்தில் நீங்கள் நேரத்தை வீணடித்தா வயசான காலத்தில் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ஒன்றும் பொய் இல்லைங்க, அதுதான் உண்மை. இந்த இளமையான காலத்திலேயே படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வயசான காலம் வரைக்கும் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ சரியான நேரம், இந்த நேரத்தில் படித்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வழியை தேடிக்கோங்க. இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் 6 மாதங்கள் இருக்குது. அடுத்து வர குரூப் 4ல் ஒரு நல்ல போஸ்டிங் போயிடலாம். உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். அதுக்கு படிச்சுட்டே இருங்க. படிக்கிறது நல்லது. அடுத்து சில கேள்வி கேட்டிருந்தீங்க. நான் 2 வருஷமாக படிக்கிறேன், அதனால் என்னால் பாஸ் பண்ணவே முடியல, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பரவாயில்லைங்க, நானும் 2 வருஷம் இருக்கேன், 2 வருஷமே நான் தொடர்ந்து ஃபெயில் தான். ஆனால் இந்த வருடம் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவேன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கேன். காரணம், ஃபஸ்ட்டு உங்களோட பெற்றோர்கள் நினைங்க. அவங்க உங்களுக்காக படுற கஷ்டத்தை நினச்சிங்களாவே நீங்கள் படித்து முன்னேறி அவங்களையும் காப்பாற்றிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களால் படித்து போஸ்டிங் போக முடியும். நிச்சயமாக உங்களால் படிக்கவும் முடியும், வெற்றி அடைய முடியும். அதனால் தொடர்ந்து நீங்கள் படிங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் 6 to 7 மணி நேரம் படிங்க. ஆனால் 6 to 7 மணி நேரமும் புரியாமல் குருட்டுமான பணம் பண்ணுறதுனால நமக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. அதுக்கு 1 மணி நேரம் படித்தாலும் புரிஞ்சு படிங்க. அந்த சிலபஸ் எப்பயுமே மறக்காத அளவுக்கு படிங்க.
அடுத்து உங்களுக்கு நல்ல சௌகரியமான ஆர்வமான நேரத்தில் படிங்க. எனக்கு நைட்டு தான் படிக்க முடியும்னா நைட்டு படிங்க, பகலில் படித்த புரியும்னு சொன்னால் பகலில் படிங்க. ஏனோ தானோன்னு படிக்காமல் இருங்க. உங்களுக்கு தோன்ற நேரத்தில் மட்டும் படிங்க. அப்படி படிக்கும்போது சில குறிப்புகளை எடுத்து படிங்க, அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வு படிக்கிற ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அதனால் ஒரு இணையத்தில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய ஃப்ரீ டெஸ்ட் போடுறாங்க, அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா, தினமும் தேர்வு எழுதுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஃபுல் சிலபஸ் படிச்சுட்டு இதுக்கான தேர்வு எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்படியும் தேர்வு எழுதுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எல்லாரும் மொபைல் வச்சுருப்பீங்க, அதில் ப்ளே ஸ்டோர் போங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் எந்தெந்த ப்ளே ஸ்டோரில் எந்தெந்த ஆப் இருக்குது, டிஎன்பிசிக்காக எது ஃப்ரீ டெஸ்ட் ஆப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதில் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான பதில் எழுதி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பதட்டமாக இல்லாமல் நம்ம படித்து பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாவே நம்ம எக்ஸாம் போய் பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் எக்ஸாம் டைமில் பதட்டம் இல்லாமல் நம்ம தேர்வு எழுதி பாஸ் ஆகணும்னா அதுக்கு இப்போ இருந்தே ஒவ்வொரு டெஸ்ட்டை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக போஸ்டிங் போக முடியும். ஸோ தொடர்ந்து படிங்க. நான் பெரிய போட்டித் தேர்வுலாம் படிக்கிறீங்க, குரூப் 4 படிக்கிறேன். அதனால் உங்களுக்கு குரூப் 4க்கு எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அதை தான் சொல்கிறேன். என்னால் குரூப் 2 குரூப் 1 பாஸ் பண்ண முடியும். ஆனால் இருக்கிற வீட்டு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லி படிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து படிங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.